அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசுக்கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களே அவரை புறம்பே தள்ள மாட்டாருங்க. குஷ்ரோகியாக இருக்கலாம், மற்ற எந்த வியாதியாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், அக்கிரமக்காரனாக இருக்கலாம், வீட்டுக்கே ஆவாதவனாக இருக்கலாம், எல்லோரும் தள்ளி வச்சுருப்பாங்க. இவர் செயலி பிரச்சனை பண்ணியா இருப்பார். இவர் நம்ம வீட்டாண்டே சேர்க்கக்கூடாது, தாய் பிள்ளையை தெரித்திருக்கலாம், வராதரா வீட்டாண்ட அப்படின்னு. நீ தீய பக்கம் செய்கிற, அநேக அக்கிரமம் பண்ணுற, என் முகத்திலே முழிக்காதரா அப்படின்னு அநேக காரியத்தை நம்ம தள்ளி விட்டுருப்பாங்க. நம்ம ஒரு வாட்டி தவறு செய்து பார்த்து சுற்றி காட்டிக்கினே இருப்பாங்க. அவங்க தள்ளி விடுவாங்க, நம்மளை சேர்க்க மாட்டாங்க. இயேசு அவர் இடத்துல போகிறவங்கள ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லைங்க. யாரெல்லாம் இயேசுக்கிட்ட வர பார்க்குறீங்க அவங்கள விடுங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட போங்க. அவர் புறம்பே தள்ள மாட்டார். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார், ஆசீர்வதிப்பாருங்க. யாரெல்லாம் உன்னை புறம்பே தள்ளினாங்களோ அவர் தள்ளாத உங்களை சேர்த்துக்கொள்வாருங்க. உன்னை நிமிர்ந்து வைக்க செய்வார். உன்னை தலை திமிர செய்கிறவர் இயேசு. அவர் தான் சூழ்நிலையை பார்த்து, வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், கடன் தொல்லையாக இருக்கலாம், எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டுங்க, இயேசுவே என்று கூப்பிட்டு அவர்கிட்ட போங்க. அவர் உன்னை புறம்பே தள்ள மாட்டார். உனக்கு தகுந்த மாதிரி எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் ஒரு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் மத்தியில் அநேக பிரிவினையோடும் புறக்கணித்த நிலைமையில் இருக்கிறார்கள். எப்போ என்னை சேர்த்து கொள்வார்கள் என்று வேதனையோடு துக்கத்தோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொள்வது அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சேர்த்து கொள்ளும்போது பிரிந்து போன உறவெல்லாம் உங்களை சேர்த்து கொள்ளும்படியார் அவர் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நீங்கள் அவரிடத்தில் போங்க. அவர் புறம்பே தள்ள மாட்டாருங்க. உன்னுடைய இருதயத்தில் என்னென்ன ஓடிக்குது அது எல்லாத்தையும் சேர்த்து உனக்கு ஆசீர்வதித்து வழிநடத்துவாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கிற பிள்ளைகள் பற்றியில் எப்படியாப்பட்ட பிரிவினையாக இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் சேர்த்து ஆசீர்வதித்து அவர் பலிக்கு பிறகு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.